என்ன சொல்றான்னு எல்லாரையும் கும்பிட்டுக்கோ. అమ్మాయి బంగారు బొమ్మలాగా ఉంది. వచ్చి అడుగు. అరే మీకు ఇష్టమేనా? தலையாட்டினா எப்படி வாயை திறந்து சொல்ல வேண்டிதானே? பிடிச்சிருக்கு. பொண்ண பிடிச்சிருக்கு. மாட்டுக்கு கூழம் வைக்கல தண்ணி வைக்கல போல இருக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கா? டேய் எழுந்துடுடா. டேய் என்னடா முணங்குற, சிரிக்கிற, ஏந்திருக்கிற, படுக்கிற? கிறுக்கிறு பிடிச்சிச்சா? ஐயோ அதா சுமார். எதுக்கு வேலை அந்த கோழியை கல்லு விட்டு எரிஞ்சிட்டு இருக்க? அட நீ ஒண்ணு காலங்காலத்துல புருஷங்கார கோழியை பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்க. கூட மாட ஒத்தாசை பண்ணி கோழியை பிடிச்சி கொடுக்கறத விட்டு ஏதோ முனிசிபல் கோர்ட் வக்கீல இருவர் கேள்வி கேட்டிருக்கவா. 300 ஆடு 3 பசுமாடும் கொடுத்தா மூக்கைய அவனை 3 நாள் அனுப்பிச்சிட்டேன். கோழி பண்ணையே வச்சு கொடுத்தா ராவத்தரு அவனை கோழி கூப்பிட அனுப்பிச்சிட்டேன். ஆனா என்னை எப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. இலைய போட்டோமா எடுத்து தின்னமா மடிச்சு வீசணுமான்னு போறாள் நான் கிடையாது. இது வேற கோழியோட குடும்பமே நடத்த வந்திருக்கேன். சூப் பை. ஆமா 7 ஆடு 7 குட்டி கொடுத்து போட்டு 7 நாள் தங்குனீங்க. போதும் போதும் கிளம்புங்க. கிளம்புறதா? கிழிஞ்சது போ. யோ என்னையா பண்ற? அட பேர் எடுக்கணும்ல. தொடர்னா தொட்டுக்கோ. இந்த ஈர்ப்பெண் என்ன செருப்பால் அடிப்பேன். வேணா 1000 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். ஒரு ஈர்ப்பெண் எடுத்து கொடுத்துட்டு பாப்போம். ஆமா 20 ஆடையும் கொடுத்துட்டு பேர் எடுக்கிறது பந்தி வேற கட்டுறேன். போ கோழி எடுத்துட்டு போய் சூப் போய். கண்ணுக்கு லட்சணமா இருக்காளுங்க. எது சொன்னாலும் காதல் வாங்கி கூடாது. ஏண்டி மச்சக்கண்ணி உன்னதான் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த? யாருக்கும் தெரியாம நான் ஓடி வந்துட்டேன். இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா? தெரியாதுடி. அண்ணனும் அண்ணியும் மாவத்து கோயிலுக்கு எல்லாரும். வேலா இந்த பானை எடுத்து உள்ள வை. யாரா நீ? புதுசா இருக்கவன்? பாப்பா. என்னது? யாரா நீ?
நான் கூட பார்த்தது இல்லாத்தா. செக்காட்டி மையம் ஓமியன்ல நீயே உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.